காலை சுடர்களின் முதல் செய்தி, திராவிடர்கள் இந்தியாவினுடைய பூர்வீக குடிமக்கள் இல்லை என்று கூறி உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு மீண்டும் ஒருமுறை சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஒய்ஸ்மென் அமைப்பினுடைய 71வது சர்வதேச மாநாடு தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு பிரஸ் கவுன்சில் தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான மார்க்கண்டேய கட்ஜு தலைமை தாங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், ஆசியாவில் ஆரியர்களும் திராவிடர்களும் இந்தியாவின் பூர்வீக குடிமக்கள் இல்லை என்றும், மலைவாழ் மக்கள் மட்டுமே என்றும் பூர்வீக குடிமக்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் சமஸ்கிருதம் மதம் சார்ந்த மொழி கிடையாது என்றும் அது கலாச்சாரத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடியது என்றும் அவர் விவரித்தார். India is broadly a country of immigrants like North America. About 92-93% people living in India today are descended from outsiders who came from outside into India, mainly from the northwest and to a much lesser extent from the northeast of India. Because of the tremendous diversity in India, the only policy which can work and hold our country together is secularism and giving equal respect to all communities, all religions, all races, all languages, all castes, all regions. சமீப காலமாக கட்ஜு வெளியிடும் கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது திராவிடர்கள் குறித்து தமிழகத்தில் அவர் பேசியிருப்பது மற்றொரு சர்ச்சையை கிளப்பியுள்ளது.